ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மோம் 60. இன்றைக்கி என்ன மணி பார்த்திங்களா? மணி 12 ஆகிடுச்சா. இன்றைக்கி எங்கே போய் வந்தானா அதே கதை தான். டெய்லி ஒரு இடம் போய் வர கணக்கு தானே. இன்றைக்கி ரேஷன் கடைக்கு போனேன். எப்படியோ வாங்கிட்டு வந்தாச்சு. கூட போகும்போது ஏதாவது ஒரு மீனையோ கிணியோ பிடிச்சிட்டு வர்றது தான் நம்மளோட வேலை. அதனால் அந்த வகையில் இன்றைக்கி நண்டு ஒரு அரை கிலோ 130 ரூபா. 130 ரூபா இது நண்டு. இது 50 ரூபா நெத்திலி கொடுன்னு கேட்டால் கொடுத்தான். எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இதை குழம்பு வச்சுக்கின்னு இது வறுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். வாங்க, இனிமேல் தான் சமையலை பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி தேங்காய் அரைச்சி குழம்பு வச்சுட்டேன். இப்போ திடீர்னு தான் என் பையன் ஞாபகம் வச்சு அவன் ஒரு நாள் சொன்னால் நெத்திலி நான் பொரிச்சா சாப்பிடுவேன் அப்படின்னா வந்திருக்கான். அதனால் கொஞ்சம் அந்த நெத்திலியை முள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு வெறுமனே தான் பொரிச்சிருக்காங்க. பாருங்கள், சூப்பராக முருன்னு முள் இருக்காது. ஒன்றுத்தில் தான் முள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் எடுத்துருவோம். இதை அவனுக்காக பொரிச்சிட்டேன். இந்த தேங்காய் அரைச்ச குழம்புலேயே கொதிக்க விட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். சப்பாத்திக்கு அதுக்காக கொடுத்துடலான்னு. அவங்க நெத்திலி குழம்பு சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவ்வளோதான். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இங்கே சாதமும் கஞ்சி வடித்து வச்சுட்டேன். அடுத்து இங்கே ரசம், பொடி ரசம் வச்சுட்டேன். முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வெள்ளரிக்காய் இங்கே இருக்குது. இப்போ எப்பவும் போல் அந்த நண்டு சாரி கீழே கிடக்கிறாரு. அவரை எடுத்து இனி வறுக்கணும். ஓகேங்களா? வறுத்துட்டு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நண்டு ஃப்ரை அவ்வளோதான். அவசரமாக போட்டு பொரிச்சிட்டேன். இது பண்ணியாச்சு. நண்டு முடிஞ்சிடுச்சு ஃப்ரை. இங்கே சப்பாத்தி டிஃபன் பாக்ஸுக்கு சுட்டுட்டேன். இங்கே எனக்கு பொண்ணுக்காக சுட்டுட்ருக்கேன். டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு காட்டேன். இங்கே என் பொண்ணுக்கு சப்பாத்தியும் நண்டு ஃப்ரை வச்சுட்டேன். முட்டை பொரிக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பாடு போட்டு வந்துட்டேன். ரைஸு, நெத்திலி தேங்காய் ஊற்றி தேங்காய் அரைச்சி குழம்பு, மாம்பழம், ரசம், வெள்ளரிக்காய், நண்டு ஃப்ரை, கிராப் ஃப்ரை, எக்கு, அப்புறம் நெத்திலி குழம்புல இவ்வளோவும் தயிர் இருக்குது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது சொல்கிறேன். ரொம்ப சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப காரம்லாம் இல்லை, மீடியமான காரத்தோடு இருக்குது. நம்ம தேங்காய் அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டதுக்கும் நண்டு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரெண்டு கால் தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா இருந்துச்சு. ஒரு கால் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நண்டு. இன்னைக்கு இந்த ரசம் ஊற்றிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு முடிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.